என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. வது உலக தொடர்பு நாள் விழா திருப்பலி கொண்டாட்டம். மையப்பொருள், உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். திருப்பலி முன்னுரை. இனிய இதயங்களே, நமது கத்தோலிக்க திரு அவையின் 59வது உலக தொடர்பு விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற மைய பொருளை கொடுத்து உலக தொடர்பு நாளை கொண்டாட நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கின்றார். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு மன்றாட வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது தொடர்பாடல்கள் அன்பும் அமைதியும் புத்துணர்வும் கொண்டதாக அமைந்திடவும், குழப்பத்தையும் காயப்படுத்துதலையும் வன்முறையையும் தவிர்த்து நல்ல உறவுகளை வளர்த்தெடுக்கவும், உள்ளார்ந்த மகிழ்வோடு உண்மையை பேசி நல்ல எண்ணங்களால் நம்மை நிரப்பி நன்மை செய்து வாழவும் இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமது ஊடக தொடர்பாடல்கள் சினத்தை தூண்டி எழுப்பி தற்பாதுகாப்பிற்கான எதிர்வினைகளை தோற்றுவிக்கும் தொடர்பாடலாக அமைந்து விடாமல், மனிதர்களிடையே நட்புறவையும் திறந்த உள்ளத்தையும் உருவாக்கும் தொடர்பாடலாக அமைய வேண்டும் என்னும் திருத்தந்தையின் குரலுக்கு செவி மடுத்தவர்களாய் அதனை வாழ்வாக்க அருள் வேண்டுவோம். நமது எதிர்நோக்கை பற்றி தெளிவாக உணர்ந்து கொண்டு அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், நமது மாநில தொடர்பாடலுக்கு தடையாயிருக்கின்ற தீயவைகளை அகற்றி நன்மையின் உருவங்களாக நாளும் பயணிக்கவும் அருள் வேண்டி இணைவோம் இவ்வன்பின் பலியில். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம்.
திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மலர்ந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனில் கூடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மலர்ந்த பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெளிப்பி நாடும் தூய்மை
யாவே நீரே என்னை கழுவ நாடும் முறை பணிதனிலும் வெண்மையாவே இறைவானது இறக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் கூறுக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேல் என் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தல்வீராக. உம்மோடு தூயாவியர் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கானா நாட்டிற்கு அழைத்து வருகின்ற இறைவன் அவர்களுக்கு மறுவாழ்வும் ஆசையும் அருளும்போது
நிபந்தனையாக முன் வைப்பது திருச்சட்டம். திருச்சட்டம் இறைவனைப் போலவே நம் அருகில் உள்ளது எனவும் அது நம் வாயிலும் இதயத்திலும் உள்ளது எனவும் முன் வைக்கின்ற முதல் வாசகம் இறைவனின் உடனிருப்பை நமக்கு உணர்த்துகின்றது. முதல் வாசகம்: நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 10 முதல் 14 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாததில்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நான் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடலுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவே. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார், யூதா
வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் மேன்மையை கொலோசை நகர திரு அவைக்கு எழுதுகின்ற தூய பவுல் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு என்ற நிகழ்வுகளில் கிறிஸ்து மேலோங்கி நிற்கின்றார் எனவும், எல்லாவற்றிலும் முதன்மை பெற்றவராய் விளங்கும் கிறிஸ்து விண்ணையும் மண்ணையும் கடவுளையும் மனிதரையும் ஒப்புரவாக்கினார் எனவும் முன்வைத்து ஒப்புரவின் மக்களாக வாழ அவர்களை அறிவுறுத்துகின்றார் இவ்வாசகத்தில். இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்தலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தழையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுந்துவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக.
உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை: ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, இன்று 59வது உலக தொடர்பு நாள் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த உலக தொடர்பு என்று சொல்லுகிற பொழுது மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை நாம் காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே இந்த நாளுக்கான ஒரு அடையாளமாகவும் மாறுகிறது. ஒரு அழகான கணவன் மனைவி நம்ம திருக்காவலூர் மாதிரி ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த திருமண வாழ்க்கையில் அந்த கணவருக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, தான் மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, நான் ஏதாவது செய்கிறேம்மா, என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்டார். அவங்க போய் மாவு சப்பாத்திக்கு அரைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவரும் போய் அரைச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அன்னைக்கு சாயங்காலமே அவங்க சப்பாத்தி சுட்டாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சப்பாத்தி கருகி போயிடுச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஒழுங்கா அரைச்சிட்டு வந்தீங்களா? அரைச்சிட்டு வந்தேம்மா. நான் சொன்ன கடையில் தான் அரைச்சிங்களா? நீ சொன்ன கடையில் தாம்மா அரைச்சேன். உடனே எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆற வச்சு தாம்மா எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஏன் சப்பாத்தி கருகுது? ஒழுங்கா நீங்கள் அரைக்கல, அதனால தான் சப்பாத்தி கருகுனுச்சு அப்படின்னு திட்டினாங்க. ஆனால் அவர் மனசு தளரவில்லை. அடுத்த நாள் காய்கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு நல்லா காய்கறி வாங்கி கொடுக்கணும், மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவங்க வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இவர் நல்லா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களை கட்டிக்கிட்டு ஏதாவது பிரோஜனம் இருக்குதா? வெண்டைக்காய் யாராவது இப்படி முத்தலா வாங்குவாங்களா அப்படின்னு திட்டினாங்க. அம்மா கோவப்படாதம்மா, நாளைக்கு எலசா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போனார். அடுத்த நாள் வெண்டைக்காவை உடைச்சு பார்த்து நல்லா எலசா கொண்டு வந்தார். அன்றைக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏங்க வெண்டைக்காவை இப்படி பிஞ்சா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே, அப்படியே எண்ணெய் பசை மாதிரி இருக்காது, ஒரு வேலைக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்குதா? உங்களை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே அப்படின்னு திட்டினாங்க. ஏம்மா கோவப்படாதம்மா, நாளைக்கு எப்படியாவது நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லிட்டு முத்தலாவும் இல்லாம பிஞ்சாவும் இல்லாம நடுத்தரமா காயை வாங்கிட்டு போனார்.
அன்னைக்கு அவங்க மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? பாராட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏய்யா, உனக்கு வெண்டிக்காயை விட்டால் வேற காய் வாங்கவே தெரியாதா? வெண்டிக்காயை தான் வாங்கிட்டு வர தெரியுமா அப்படின்னு திட்டினாங்க. சரி, இந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. மனசு தளர விடக்கூடாது. ஏம்மா, சமைக்கிற பொருளே வேணாம், வா உன்னைய சினிமாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு கூட்டிகிட்டு போனார். படம் பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக படம் பார்த்தாங்க. அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பிடிச்ச சாப்பாடை வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ரைட்டு, இன்னைக்கு மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கோம், நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே எடுங்க அந்த சாவியை அப்படின்னாங்க. என்னடா இம்மா நேரம் நல்லா இருந்துச்சு, இருமா நானே திறக்கிறேம்மா. நீங்கள் ஒன்றும் திறக்க மாட்டீங்க, கொண்டாங்க நானே திறக்கிறேன்ட்டு அந்த அம்மா திறக்க போணுச்சு. பவர் கட் ஆயிடுச்சு, மின்சாரம் இல்லை. அப்போ அவங்க சரியாக திறக்கிறாங்க, திறக்கவே முடியல. மறுபடியும் திறக்கிறாங்க, திறக்கவே முடியல. உடனே அவரை டார்ச் லைட் எடுத்து பிடிங்க அப்படின்னாங்க. உடனே அவர் டார்ச் லைட்டை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த அம்மா கரெக்டாக விட்டு திறக்குது, திறக்க முடியல. ஏம்மா குடுமா, நான் திறக்கிறேன். நீங்கள் என்னத்தை திறந்து என்ன பண்ண போகிறீங்க, இருந்தாலும் தாங்கன்னு கொடுத்தது. உடனே அந்த அம்மா வாங்கினாரு. இந்த அம்மா டார்ச் லைட்டை பிடிச்சாங்க. அப்படி டக்குன்னு திறந்தார், பட்டுன்னு திறந்துருச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ தெரியுதா எப்படி டார்ச் லைட்டு பிடிக்கணும்னு? இப்படி டார்ச் லைட்டு பிடிச்சாதான் பூட்டு திறக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. டார்ச் லைட்டு பிடிச்சதுக்கும் பூட்டு திறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சில நேரத்தில் நாம் மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நாம் நினைக்கும் போது அது பல்பா போவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நற்செய்தியிலையும் அந்த நன்கு படித்த அவர் இயேசு கிறிஸ்துவிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக என் அயலான் யார் என்பதை கேள்வியாக கேட்கிறார். ஆனால் இறைவன் அவருக்கு தகுந்த பதிலை கொடுக்கிறார். இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது அந்த பதிலானது அவருக்கு ஒரு சில நேரத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரால? பரிசேயர்களால் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நல்ல சமாரியன் ஓமையை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். இது நடக்கிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் எரிகோ பாதையில் நடக்குது. இது எங்கே இருக்கிறது? எருசலேம் என்பது ஒரு மலை நகரம். கடல் மட்டத்திலிருந்து 2300 அடி உயரத்தில் இருக்கிற மலை நகரம். எனவே அங்கதான் எருசலேம் ஆலயம் இருக்கிறது. இது கடவுளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. எரிகோ எரிகோ கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி பள்ளத்தில் இருக்கிறது, பள்ளத்தாக்கில் இருக்கிறது. எனவே இது பள்ளத்தாக்கு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் 20 மைல். இந்த 20 மைலை கடக்கிற பாதையானது மேலேருந்து கீழே இறங்கும் போது எப்படி இருக்கும்? சருகலாக இருக்கும், பள்ளம் திடீர்னு இருக்கும், சின்ன பாதையா இருக்கும், கரடு முரடாக இருக்கும், செடி கொடிகள்லாம் அடர்ந்து காணப்படுகிற ஒரு காட்டுப்பகுதியாக இருக்கும். எனவே இந்த பகுதியிலே கொள்ளையர்கள் தங்கி அந்த கொள்ளையடிப்பதற்கு ஒரு ஏற்ற இடமாகவும் இது காணப்பட்டது. இப்படிப்பட்ட வழியே ஒருவன் அவன் பயணம் மேற்கொண்டு வருகிறான் என்பதை இறைவன் ஓமையாக சொல்லுகிறார். இந்த ஓமையிலே 4 நபர்களும் 4 வகையான மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக திருடர்களின் மனநிலை. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க 4 தண்ணி பாட்டில் இருக்கு. இது ஒவ்வொன்றுமே 4 மனிதர்களை குறிக்கிறது. வேறு வகையா சொல்ல வேண்டுமென்றால் இந்த தண்ணீர் தான் உலக தொடர்பு சாதனங்கள். இவற்றை பயன்படுத்தப்படுகிற விதங்கள் மாறுபடுகிறது. இந்த திருடர்களின் மனநிலையானது சுரண்டல் மனநிலையை குறிக்கிறது. இந்த தண்ணிக்குள்ள இந்த பஞ்சை அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த பஞ்சு என்ன பண்ணும்? தண்ணி எல்லாத்தையும் உறிந்து கொள்ளும். இந்த திருடர்கள் அந்த பயணம் செய்த அவனுடைய உடைகள் அனைத்தையுமே திருடிக் கொள்கிறார்கள், சுரண்டிக் கொள்கிறார்கள், காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். தங்களால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குமோ அவற்றிற்காக அவனிடம் இருக்க அனைத்தையுமே கொள்ளையடிக்கிறார்கள், சுரண்டுகிறார்கள். இவர்கள் பொறுத்தவரையில் என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னோடதும் என்னோடது என்கிற மனநிலை. இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறவர்களும் மற்றவர்களிடமிருந்து எந்த அளவுக்கு நம்மால் பணத்தை எடுக்க முடியுமோ, லாபத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறவர்களுடைய மனநிலையை குறிக்கிறது. ஒரு வீடியோ எடுத்து மிரட்டி பணம் வாங்குவதாக இருக்கலாம், பிறருடைய பெயரை பற்றி அவங்கள பற்றி தவறாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இவற்றிலே பரப்புகிறவர்களாக இருக்கலாம், அல்லது வீடியோவை மார்பிங் செய்து
அவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஜிபே கூகுள் பே வழியாக பணத்தை திருடுகிறவர்களாக கூட இருக்கலாம். எனவே இவர்களை பொறுத்தவரையில் பொய்யை பரப்பி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய மனநிலையை குறிக்கிறது. இதைத்தான் திருப்பாடல் 62 இறைவசனம் 4 இவ்வாறு சொல்லுகிறது. அவர் இருக்கும் உயர்நிலையில் இருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர், பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர். அவர்களது வாயில் ஆசி மொழி, அவர்களது உள்ளத்திலோ சாப மொழி. மேலுமாக திருப்பாடல் 41 இறைவசனம் 5 மற்றும் 9 அதையே சொல்லுகிறது. என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒளியும் என்கின்றனர். என் உற்ற நண்பன் நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான். விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்ட இசபேல் அரசியும், புதிய ஏற்பாட்டிலே கைம்பெண்களின் உடைமைகளை திருடிய பரிசேயர்களும் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக குருவினுடைய மனநிலை. இவருடைய மனநிலையானது கல் மனசை குறிக்கிறது. தண்ணியில கல்லை போட்டோம் அப்படின்னா இந்த கல்லானது தண்ணிக்குள்ளார போயிருது, தண்ணியோட உள்ளார இருக்குது, ஆனால் எந்த பயனும் இல்லை, அதோடு ஒட்டாத மனநிலை. அதனால் அந்த தண்ணீருக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இவர்களை பொறுத்தவரையில் செயலில் காட்டாத மனநிலையை குறிக்கிறது. குரு என்பவர் இறைவனுக்குரிய பணிகள் அனைத்தையும் செய்வதோடு படையலையும் பழியையும் அவர் கொடுக்கிறார். அவரை பொறுத்தவரையில் எண்ணிக்கை நூல் 19:1 காணப்பட்டதை மிகவும் கண்டிப்பாக கடைபிடிக்கிறார். பின்னும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே, பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல், அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். ஆக இந்த பழியை இறைவனுக்கு படைக்கிற அவர்கள் இறந்து போன ஒன்றை தொட்டால் 7 நாட்களுக்கு அவர்கள் பழி செலுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கே ஒருவேளை அவன் உயிரோடு இருக்கிறானா செத்தானா என்பது தெரியாத சமயத்திலே தொடுகிற பொழுது அவன் இறந்து போயிருந்தவனாக இருந்தால் தங்களால் பழி செலுத்த முடியாதோ என்று எண்ணி குருக்கள் உதவி செய்யாமலே அங்கிருந்து நகர்ந்து போய்விடுகிறார்கள். அவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்றவர்கள் இந்த லேவியர்கள். இந்த குருக்களாக அவர்களுக்கு உதவி செய்கிற பணியை செய்கிறார்கள். அவர்கள் மோசே கட்டளையை அந்த அளவுக்கு கடைபிடிக்கிற அவர்கள் ஒசேயா 6:6 சொன்ன இறைவனுடைய வார்த்தையை ஏனோ மறந்து விடுகிறார்கள். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். அடுத்ததாக லேவியருடைய மனநிலை. இந்த லேவியர்கள் இந்த மரக்கட்டையை போல தண்ணீரில் போட்டோம் அப்படின்னா மேலே மிதக்கும், உள்ளாரையும் போகாது, தண்ணியை இழுக்காது, எதுவுமே செய்யாது, அப்படியே மிதக்கும். உணர்ச்சியற்ற மரக்கட்டையை போன்றவர்கள் அந்த லேவியர்கள். அவர்களை பொறுத்தவரையிலே அந்த குரு போய் கிட்ட கூட பார்க்கல, ஆனால் இவர் கிட்ட போய் பார்க்கிறார். ஆனால் என்ன பிரயோஜனம்? எந்த உதவியுமே செய்யாமல் இருக்கிறார். இவர்கள் இந்த குரு லேவியர்கள் இவர்களுடைய மனநிலையானது என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, நான் என் வழியை பார்க்குறேன், நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு போ என்பது போல ஒட்டாத மனநிலையை குறிக்கிறது. நம்ம வாழுகிற இந்த சமுதாயத்தில் நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், நீ சம்பாதிக்கிறத நீ செலவு பண்ணிக்க, அனுபவிச்சுக்க என்பது போல ஒரு நடைமுறையை கொண்ட மக்களாக இவர்கள் வாழ்கிறார்கள். விவிலியத்திலே பார்க்கிற பொழுது இஸ்ரேல் அரசன் யெரோபாமின் அவன் சிலை வழிபாட்டை மேற்கொள்கிற பொழுது அதை கண்டும் காணாமல் இருந்த அமர்ச்சியா என்ற குருவை போலவும், புதிய ஏற்பாட்டிலே இயேசு குற்றமற்றவர் என அறிந்திருந்தாலும் அவரை தண்டிக்க அல்லது விடுவிக்க வழியில்லாமல் தண்டிக்கின்ற ஒரு பிலாத்து அந்த அரசனை போல மனநிலையை குறிக்கிறது. அதற்கு அடுத்ததாக உள்ளது 4வது மனநிலை, சமாரியர் மனநிலை.
தண்ணியில சர்க்கரையை போட்டோம் அப்படின்னா இது தண்ணீரோடு கலந்து விடுகிறது, மாறாக மேலும் அந்த தண்ணீருக்கு சுவையை கொடுக்கிறது. அதுதான் சமாரியர்கள். யார் இந்த சமாரியர்? அசிரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிறந்தவர்கள்தான் இந்த சமாரியர்கள். அசிரியர்கள் யூத நாட்டின் மீது படையெடுத்த பொழுது அங்கே ஒரு சில அசிரியர்கள் தங்கி விடுகிறார்கள். அப்படி தங்கிய சூழ்நிலையிலே அவர்களுக்கு பெண் கிடைக்கவில்லை, மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. அதே போல யூதர்களிடையே பலர் இறந்து போய் விடுகிற சூழ்நிலையிலே அவர்களுக்கும் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆண்கள் பெண்கள் கிடைக்காத சூழ்நிலையிலே இவர்கள் இருவரும் இணைகின்ற பொழுது அங்கு சமாரியர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் சமாரியர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாங்கள் தான் புனித இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி யூதர்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் வாழ்ந்த பகுதி தான் சமாரியா பகுதி. அந்த சமாரியாவிலே அவர்கள் தங்குகிற பொழுது அவர்களோடு எந்தவித பழக்கமும் ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமாரியர்களை பற்றி 2 அரசர் 17:6 இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசிரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலை அசிரியாவுக்கு நாடு கடத்தினார். அவர்களை அலகிலும் கேசானின் ஆபேர் நதிக்கரையிலும் மேதிய நகர்களிலும் குடியேற்றினான். இந்த சமாரியர் கல்வர்களால் பாதிக்கப்பட்ட அவரை பார்க்கிறார், அவருடைய காயங்களுக்கு மருந்து போடுகிறார், கழுதையில் ஏற்றுகிறார், அவரை கொண்டு போய் சத்திரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வேண்டிய பணத்தை கொடுத்து இது போதவில்லை எனில் மீண்டும் வருவேன், வந்து அவரைக்கு வேண்டியவற்றை செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த சமாரியருடைய மனநிலையானது உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது என்ற தியாக மனப்பான்மை குறிக்கிறது. தன்னையே கரைத்து கொள்கிற அந்த சர்க்கரை போல மற்றவருக்காக தங்களையே உருக்கி கொள்கிற ஒரு மனநிலையை இது சொல்லுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் தனது மகனையே இறைவனுக்கு பலியாக கொடுக்க வருகிறார். புதிய ஏற்பாட்டிலே கன்னிமரியாள் உலகத்தின் மீட்புக்காக தனது மகனையே கொடுக்கிறார். மேலும் இந்த சமுதாயத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவித தியாகங்களையும் செய்கிற ஒவ்வொரு பெற்றோராகிய நீங்களும் இந்த சமாரியர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். திருப்பாடல் 147 இறைவசனம் 3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். இந்த தண்ணீரானது உலக தொடர்பு சாதனங்களை குறிக்கிறது. அதில் ஒரு சிலர் பஞ்சு போல இருந்து மற்றவர்களுடைய பணத்தை சுரண்டுகிற ஒரு சுரண்டல் மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் கல் மனசு கொண்டவர்களாக ஏதோ நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சிலர் உணர்ச்சியற்றவர்களாக இந்த உலகிலே பல துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அவற்றை ஒளிபரப்பு செய்வதை விட, அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை விட எது தங்களுக்கு லாபம் தருகிறதோ அதை மட்டுமே முன்னிறுத்துகிற ஒருவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மாதா தொலைக்காட்சி போல ஒரு சில தொடர்பு சாதனங்கள் மற்றவருக்கு இனிமையை கொடுக்கிற சர்க்கரை போல மற்றவர்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கிற ஒரு கருவியாக அவற்றை பார்க்கிறார்கள். தண்ணீர் நல்லது, அதோடு கலக்கப்படுகிற பொழுது அது மாறுபடுகிறது. அதுபோல உலக தொடர்பு சாதனங்கள் தண்ணீரே நல்லது, அது பயன்படுத்தப்படுகிற விதத்தில் தான் அவை மாறுபடுகிறது. புனித அகஸ்தினார் இந்த நல்ல சமாரியன் உவமையை இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பாக ஒன்றை கருதி ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். அந்த எருசலேம் என்பது கடவுள் வாழுகிற நகரமாக இருக்கிறது, கடவுளுடைய ஆலயம் அங்கு இருக்கிறது. இறைவன் படைத்த அந்த ஈதேன் தோட்டத்தை அது குறிக்கிறது. ஏனெனில் கடவுள் அங்கு மனிதர்களை உருவாக்கி தன்னுடைய படைப்பை அங்கு கொண்டு வந்தார். அந்த கொள்ளையர்கள் பயனிடமிருந்து கொள்ளையடிப்பவராக இருந்தார்கள். இது சாத்தானை குறிக்கிறது. ஆதாம் ஏவாளை ஏமாற்றி மனித குலத்தின் மீட்பை அது கொள்ளையடித்தது. பள்ளத்தாக்கு, இது பாவம் எனும் பள்ளத்தாக்கில் மனிதனை கொண்டு போய் சேர்த்ததை குறிக்கிறது. குருவும் லேவியரும் வந்தார்கள், ஆனால் எந்த உதவியும் செய்யவில்லை. இறைவாக்கினர்களும் அரசர்களும் வந்தார்கள், ஆனால் முழு மீட்பினை தர முடியவில்லை. சமாரியர் வருகிறார், இயேசு இந்த உலகில் பிறக்கிறார். அந்த மனிதனை கொண்டு போய் சத்திரத்திலே சேர்க்கிறார். இயேசு மனிதர்களை மீட்டு திருச்சபையிடம் ஒப்படைக்கிறார். அந்த விடுதி காப்பாளர்களாக
திருத்தூதர்களும் ஆயர்களும் குருக்களும் திருச்சபையில் வழிநடத்தி கொண்டு வருகிற காப்பாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் வருவேன், வேண்டியதை செய்வேன் என்று சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. ஆக இதுதான் மீட்பு திட்டம் என்று சொல்லி புனித அகஸ்தினார் சொல்லுகிறார். எனவே நாம் இந்த உலக தொடர்பு சாதனங்களை எப்படிப்பட்ட மனநிலையில் பயன்படுத்துகிறோம்? சுரண்டல் மனநிலையா, அல்லது கல்மனம் கொண்ட மனநிலையா, உணர்ச்சியற்ற மனநிலையா, அல்லது தியாக மனநிலையில் பயன்படுத்துகிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். தொடர்ந்து திருப்பலிலே அதற்காக மன்றாடுவோம். நம்பிக்கை தரும் கடவுள் உங்களை இல்லாத மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூயாவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிதர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, தந்தை மகன் தூய ஆவியார் கொண்டிருந்த திருவுளம் எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதே ஆகும். ஆகவே மூவொரு கடவுளின் அருளை நாடி இறை திருவுளத்தை வேண்டி நம்பிக்கையுடன் நமது உள்ளத்தை ஆண்டவர் முன் திறந்து மன்றாட்டுக்களாக முன்வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவரும் சமூக தொடர்பு ஊடகங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படவும் உண்மையின் வழியில் நாளும் பயணிக்கவும் உமது அன்பு கட்டளைகளை வாழ்வாக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் எடுக்கும் திட்டங்கள் மக்களை வளர்ச்சி பாதைக்கு உறுதுணையாக திகழ்ந்திடவும், பாகுபாடுகளை கரைந்து ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்திடவும், ஊடகங்களின் மூலம் உண்மையை உறக்கச் சொல்லி மக்களுக்கு நன்மை செய்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் உலக பற்றுகளில் இருந்து விடுபட்டு தாங்கள் பயன்படுத்தும் ஊடகங்களை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தி நன்மை செய்து வாழ்ந்திடவும், இறையாட்சி பணியை மன நிறைவோடு செய்திடவும்
அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஆதாரமே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லம் தோறும் இறை ஆட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது அளவற்ற அன்பையும் ஆற்றலையும் பெற்று தங்களின் வாழ்வில் உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக திகழ அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துக்கொள்வோம். இரக்கமே உருவான அன்பு இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உலகத் தொடர்பு நாளாகிய இன்று உலகத் தொடர்பு சாதனங்களை தகுந்த முறையில் பயன்படுத்த வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மலர்கள் கொண்டு வந்தேன், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையமான இத்திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீரே. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும்
உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தலினீரே. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்தலோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். ஓம் திருமன்ற மக்கு ஊழியம் பிரிய தந்திரங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். இன்றைய தினம் நன்றி பலி ஒப்பு எடுக்கிற செல்வராஜ் ஜெஸ்டினா குடும்பத்தினரையும் இந்த திருப்பலில் பங்கெடுக்கின்ற எம் இறை மக்களை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கிரகோரின் திருப்பலியாக ஒப்பு எடுக்கப்படுகின்ற ஆண்ட்ரூ மற்றும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் நோயுமின்றி நல்ல உடல்ல சுகத்தோடு இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் என்னில் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் என்னில் வாவா. அன்பின் பகிர்வேன் தேவா, அன்பின் பகிர்வேன் தேவா. அனுதின உணவாய் என்னில் வாவா, அனுதின உணவாய் என்னில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வாவா. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதய பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதய பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியைப் போலே மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியைப் போலே மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களோடு உள்ளன்புடன் உறவாடும் தந்தையே இறைவா, எங்களோடு உள்ளன்போடு உறவாடும் தந்தையே இறைவா, வெறுப்புணர்வை விடுத்து கனிவான இதயத்துடன் பேசும் கனிவாட இதயத்துடன் பேசும் ஊடக தொடர்பாடலையும் ஊடக தொடர்பாளர்களையும் நம்பிக்கையின்மையிலிருந்து எழுந்து நம்பிக்கை மன உறுதியுடன் கூடிய ஊடக தொடர்பாடலையும் பழிவாங்கும் உணர்வை களைந்து காயங்களை குணமாக்கும் ஊடக தொடர்பாடலையும் பகைமை எண்ணங்களை வேறறுத்து வன்முறை தாக்குதல் இல்லாத
வன்முறை தாக்குதல் இல்லாத ஊடக தொடர்பாடல்களையும் நற்மதிப்பீடுகளை விதைத்து நற்பதிப்பீடுகளை விதைத்து எதிர்நோக்கை வளப்படுத்தும் ஊடக தொடர்பாடலையும் எதிர்நோக்கை வளர்த்தெடுக்கும் ஊடக தொடர்பாடல்களையும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்கொள்கின்ற மக்களின் வாழ்க்கையிலும் கட்டியமைத்து மனுக்குல எதிர்கால வரலாற்றை வடிக்கும் ஊடக தொடர்பாடல்களாக வாழ்ந்திடுவோம் என்று இன்றைய 59வது உலக தொடர்பு நாளில் நாங்கள் உறுதியேற்று மன்றாடுகின்றோம். இம்மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலும் தூய ஆவியாரின் வழிகாட்டுதலிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலி காணிக்கை அன்னை பரிந்துரையிலும் புனிதர்களின் ஆதரவிலும் காவல் தூதர்களின் இடைவிடாத காவலிலும் வைத்து ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறுதி ஆசிற்காக தலை வணங்குவோம். நல்லுலகை படைத்து நம் கரங்களில் ஒப்படைத்த நம் வாழ்வின் ஆதாரமாகிய தந்தை கடவுள் அவ்வுலகை பண்படுத்த நல் அறிவோடு செயல்பட நமக்கு ஞானத்தை அருள்வாராக. ஆமென். நல்லுலகில் நன்மைகளை மட்டுமே விதைத்திட தம்மை உடைத்து கொடுத்த இறைமகன் இயேசு இவ்வுலகில் நற்பதிப்பீடுகள் விதைத்திட நமக்கு அன்பான உள்ளத்தை அருள்வாராக. ஆமென். நல்லுலகில் நற்செய்தி மதிப்பீடுகளை நாள் பொழுதும் நினைவூட்டும் தூய ஆவியார் அவ்வுலகில் நாம் இறையாட்சி அமைத்திட நமக்கு ஆற்றலை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெய ஜெய ராகினி இயேசுவின் தாய்மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலம் மீட்டவளே, மாந்தரின் குலவிளக்கே, மனுக்குலம் மீட்டவளே, மாந்தரின் குலவிளக்கே. தம்மரசி தாயே என் வேண்டுதலை கேளும், ஈனோரியம் பிள்ளை பொறுத்தருளும், மாதாவை துணை செய்ய வாரும், ஒன்றே கேட்டிடுவோ தாயே அன்பாக எம்மை பாரும், ஒன்றே கேட்டிடுவோ தாயே அன்பாக எம்மை பாரும். ஜெய ஜெய ராகினியே எம் இயேசுவின் தாய்மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலம் மீட்டவளே, எம் மாந்தரின் குலவிளக்கே, மனுக்குலம் மீட்டவளே, எம் மாந்தரின் குலவிளக்கே.